கடகராசி நேயர்களே 2025 இன்னைக்கு நான் உங்களோட ரீடிங் படிக்கிறேன். நான் ஏற்கனவே போன வருஷமே நான் சொல்லிட்டேன் 2025 கடகராசி ஜாக்கிரதையா இருக்கணும்னு. பட் தெளிவாக சொல்கிறேன், ஷாக் ஆகாதீங்க. நிதானமாக இந்த வீடியோவை நல்லா நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஓகே. இப்போ கடகராசி பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரும் பிரியாஸ்பதியும் மூவ் பண்ணுறாங்க. ஓகேயா, இப்போ சனீஸ்வர் வந்து 8வது வீட்டில் உட்காந்துருக்காரு உங்கள் ராசியில். ஓகே, இப்போ ஓவர்லுக்காக பார்த்தோமா 2025 இப்போ இந்த கடகராசிக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் ஃபைனான்ஷியல் க்ரோத்தும் இருக்குது. ஃபைனான்ஷியல் க்ரோத் பார்க்க போனால் இந்த வேலை சம்மந்தப்பட்டது இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் பார்க்க போனால் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் துறையில் இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவீங்க இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் 2025 ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் க்ரோத்தும் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப டஃப் டைமாக இருக்கும். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மன வருத்தங்கள் நிறையா வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மன வருத்தங்கள் வரும், நிறைய மேக்சிமமாக வரும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் வரும். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஹார்ட் டைம். நான் போன வருஷமே சொல்கிறேன், இந்த வருஷம் ஹார்ட் டைம், சாரி டு சே. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களோட பிளானெட்ல செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கு. செவ்வாய் இழந்திருக்கு சக்தியை. ஓகே, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பட் சொல்யூஷன் சொல்றது நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, அடுத்தது கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ் பார்க்க போனால் இந்த வருஷம் மொத ஒரு சில மாதங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் சில மாதங்களுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் லாஸும் கேரியரில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்போ கேரியர்னு சொல்லும் போது இந்த மன வருத்தங்கள் வரும் உங்கள் ஒர்க்கிங் கலீக்ஸோட, அப்புறம் உங்கள் பாஸ் கூட. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வேலை செஞ்சாலும் கிளியர் கிறிஸ்டலாக டிரான்ஸ்ஃபார்மாக இருந்துங்க. ஓகே, இந்த ஹைலன்சிக்கு வேணாம். ஓகே, அடுத்தது பார்க்க போனால் இந்த பணப்பிரச்சனைகள். ஓகே, பணப்பிரச்சனைகள் எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமில் காசு போடுறது, நண்பர்களுக்குள்ள யாருக்கும் உதவுறன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை காசு பிஞ்சாமல் கொடுக்கறது, இதில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயரில் உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, கேரியரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, வேலையும் இல்லை வியாபாரத்துலையும். கவனமாக நிதானமாக எதாக இருந்தாலும் செய்யுங்க. ஓகே, அடுத்தது உங்கள் ஹெல்த் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 8ஆம் வீட்டில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மைனர் ஹெல்த் இஷ்யூலாம் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறைஞ்சது எவ்வளோ மேக்ஸிமம் வேலை செய்றீங்களோ ஒரு நாள் நீங்கள் 7 ஹவர் படுத்து தூங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ மைனர் சீக்கு பிரச்சனைலாம் வரும். ஓகே, மெடிக்கல் கார்டு இல்லைன்னா மெடிக்கல் கார்டு எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரியா, யாருக்கு இன்சூரன்ஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். ஓகே, அடுத்தது பேஸ்மான் பார்ப்போம். உங்களுக்கு பணம் அதிர்ஷ்டம் பெருகிற பேஸ்மான் பார்க்க போனால் ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் நான் முதலே சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் வந்து பண பிரச்சனைகள் வரும், வேலை பிரச்சனைகள் வரும். அப்போ செகண்ட் ஹாஃப் இயர் வந்து ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பணம் அதிர்ஷ்டம் வேலை வாய்ப்புகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். பிஸ்னஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சேலஞ்சான ரிஸ்கான மந்த், ரொம்ப ரிஸ்கான மந்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், அக்டோபர். கவனமாக இருங்க. இந்த மார்ச், ஏப்ரல், அக்டோபர் மட்டும் கவனமாக இருங்க. ஓகே, மற்ற மாதங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு கீ மந்த்ரா சக்ஸஸ். ஓகேயா, இந்த மந்திரங்களும் இல்லை, ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நிதானமாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சால் போதும். இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, இந்த வியாபாரம் வந்து ஒரு 2 வருஷமாக செய்கிற, நல்லா ஒர்க் அவுட் பண்ண மாட்டுது. இந்த வியாபாரத்தை சாத்திட்டு அடுத்த வியாபாரத்துக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் நிறையா வரும். செய்கிற வியாபாரத்தை இல்லை செய்கிற வேலையை ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லா கிளியர் சார்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாபாரம் பெருக ஆரம்பிச்சிடும் இந்த வருஷம். அதே மாதிரி வேலையும் தான் சரி. இங்கே போனாலும் ஒர்க்கிங் கலீக்ஸோட பிரச்சனை, பாஸ் பார்த்தாலும் ஏறிக்கிட்டே இருக்கான், துப்பிக்கிட்டே இருக்கான், வேலை செய்ய பிடிக்கல. இந்த சவால்கள் இந்த வருஷம் வரும். நான் தான் சொன்னேன், கிளியர் கிறிஸ்டலாக வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி, உங்கள் வியாபாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி, உங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இந்த கடகராசியில் பார்க்க போனால் சூரியன் இந்த பிரச்சனையும் இல்லை, சந்திரனோட பிளானட் இது, இந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேயா, புதன் வந்து எனிமி. ஓகே, இப்போ உங்களோட புதனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுன்னா நீங்கள் டோமலின் பாய்ங்க. ஓகேயா, டோமலின் பாய்க்கலாம், டோமலின் கிறிஸ்தல். ஓகே, அடுத்தது உங்களோட சார்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து எனிமியாவே உட்காந்துருக்காரு இந்த ராசிலேயே. ஓகே, இப்போ சுக்கிரனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணமா நான் 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகே, 1 டைமண்ட் நடுவிரலில் பாய்ங்க. இந்த மாதிரி நடுவிரலில் டைமண்ட் பாய்க்கணும். ஓகே, மேக் ஷூர் அந்த டைமண்ட் வந்து உங்கள் கை ஸ்கின்ல டச் பண்ணணும். அந்த டைமண்ட் வந்து முடிஞ்சால் ஒயிட் கோல்டில் போடுங்க, இல்லை சில்வரில் போடுங்க. கோல்டு வேணாம். நடுவிரலில் நம்மளால் கோல்டு போடக்கூடாது, ஒத்துக்காது. அதே நீங்கள் டைமண்ட் கோல்டில் போட்டிருந்தீங்கன்னா பியோர் கோல்டில் ஒன்றும் பிரச்சனைகள் வரும். ஒயிட் கோல்டில் போடலாம், இல்லை சில்வரில் போடுங்க. அப்போ அதுபடி என்ன நடக்குன்னா உங்களுக்கு சுக்கிரனோட பிளஸ்ஸிங் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சுக்கிரனோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கணும்னா
வீடு வேலை இடம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் சுக்கிரன் பிளஸிங் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப வெள்ளை துணிமணிகளை போட ஆரம்பிங்க, இந்த சுக்கிரனோட இந்த வெல்த் அட்ராக்ஷன் கிடைக்கும். சரியா? அடுத்தது செவ்வாய் உங்கள் பிளானெட்டில் ஏற்கனவே சொல்லிட்டு சக்தி இழந்து இருக்குன்னு. ஓகேயா? சக்தி இழந்திருக்கு. இந்த செவ்வாய் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரேட் கோரல் பாய்க்கலாம், இல்லை ரேட் கிறிஸ்டல் பாய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரேட் கோரல் சொல்லும் போது நீங்கள் நகை கடையில் கேட்கலாம். இந்த ரேட் கிறிஸ்டல் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு பிஎம் பண்ணுங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன், ரேட் கோரல் எப்படி பாய்க்கிறது. ஓரைட். அடுத்தது உங்களோட சார்ட்ல பிரியாஸ்பதி உச்சத்தில் இருக்கார். இப்போ பிரியாஸ்பதி உச்சத்தில் இருக்காரு சொல்லும் போது கல்யாண வாய்ப்புகள், இந்த வேலை வாய்ப்புகள், இந்த பணம் வாய்ப்புகள், ஏதாவது ஒரு வகையில் பிரியாஸ்பதி உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிரியாஸ்பதிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ பிரியாஸ்பதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபைனான்ஷியல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நான் முதல்ல சொன்னேன், ஏன்னா பண பிரச்சனை வரும், பண லாசஸ் வரும். ஸோ இங்கேயும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஓகே, பணம் இருந்தால் கையில் பிடிச்சி வைங்க, கிளியரா. ஏன்னா உங்களுக்கு பிரியாஸ்பதி ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சார்ட்டில், இந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. அடுத்தது சனீஸ்வரன் உங்களோட பிளானேட்லேயே எனிமி. ஓகே, அதனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த வருஷம் நான் வரும்னு சொன்னால பிரச்சனைகள் வரும். அது போய் டிவோர்ஸ் வரைக்கும் வரும். ஓகே, இப்போ இந்த இது நான் அழகாக சொல்லிட்டேன், டிவோர்ஸ் வராமல் பார்த்துங்க. சரியா? இப்போ நான் டிவோர்ஸ் வரைக்கும் வரும்னு சொன்னதுக்காக டிவோர்ஸ் வர்றதுக்குன்னே சண்டையை போட்டு பிரியாதீங்க. ஓகே, இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு சட்டன் எனிமியா இருக்கு. ஸோ சட்டன் எனிமியா இருக்கிறதுனால இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பிரச்சனைகள் வரும். அதை கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்கா பண்ணீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்க ராசி இந்த மாதிரி இந்த வருஷம் இப்படிதான் நடக்க போகுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ நீங்களாம் பேசி கிவ் அண்ட் டேக் பண்ணிக்க ஆரம்பிங்க, விட்டு கொடுத்து வாழ கத்துக்குங்க. சரியா? ஓகே. அடுத்தது உங்களோட பிளானெட்ல பார்க்க போனா ராகு வீக்கா இருக்கு. இப்ப ராகு வீக்கா இருக்குன்னா மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீங்க ஃபுல்லா அனுபவிக்க முடியாது. மெட்டீரியல் வேர்ல்ட்னா என்னது? நல்ல விலை உள்ள துணிமணிகள், நல்ல வசதியான வீடு, நல்ல வசதியான காடி, வாலெட்ல பணம் நிறைஞ்சு கிடக்கணும், லக்ஸரி லைஃப் ஸ்டைல், அதான் ராகு. ஆனா உங்களோட ராசிலேயே ராகு இப்படி வீக்கா இருக்கு. ஓகே, இப்ப ராகு ஸ்ட்ராங் பண்ணனா இப்படி, அதுக்கும் ரெமெடி இருக்கு. ஓகே, ராகு ஸ்ட்ராங் உங்களுக்கு பித்ருதோஷம் இல்ல, ராகு வீக்கா தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ராகு ஸ்ட்ராங் பண்ண இந்த நடுவிரல்ல வந்து சோத்து கை நடுவிரல்ல வந்து நீங்க ராகு கிறிஸ்டல் போடணும். இதான் ராகு கிறிஸ்டல். ஓகே, காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் போடணும். 7 days கம்பல்சரி, எஸ்பெஷலி வந்து சட்டர்டே போட்டே ஆகணும். ஸோ 7 days போடும்போது உங்களோட ராகுவோட அந்த அந்த பேட் டிஃபெக்ட்ஸ் குறையும். அப்போ உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ராகு கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சா ராகு மூலியமா அந்த டச் பண்ற எல்லா லக்ஸரி லைஃப் ஸ்டைலும் நீங்க அனுபவிக்க முடியும். காடி, வீடு, வசதியான லைஃப் ஸ்டைல் அது ராகு தான் கொடுக்கும். ஓகே, ஏன்னா ராகு தான் மெட்டீரியல் உள்ள ஆட்டி படைக்குது. ஓகே, அடுத்தது கேது. ஓகே, கேது வந்து உங்க சார்ட்ல எனிமியா இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ராசி பாவம்னு சொல்ல, நல்ல ராசி, பட் எல்லாத்துலயும் ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே, இப்போ கேது எனிமியா இருக்கிறதுனால உங்க கேதுவை ஸ்ட்ராங் பண்ண போறீங்கன்னா நீங்க கேட் ஆய் பாய்ங்க. நான் ஏற்கனவே மற்ற ராசிக்கும் சொல்லியிருப்பேன், இந்த கேது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க, எப்படி படிச்சாலும் எல்லாம் கோட்டை விட்டுருவீங்க. இந்த மாதிரி எக்ஸாம் உட்காந்தாலும் அந்த ஏபிசி கிடைக்கிறது கஷ்டம்பா, ஏன்னா கேது வீக்கா இருக்கு, படிப்பு வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, சனியும் வீக்கா இருக்கு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம். நான் தான் அந்த ரெமெடி சொன்னேன், அந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கேது வந்து உங்க சார்ட்ல ஸ்ட்ராங் ஆக்கணும்னா, கேதுவை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீங்க வந்து கேட் ஆய் பாய்ங்க. கேட் ஆய் வந்து மிடில் ஃபிங்கர்ல போடலாம். அப்படி இந்த ஃபிங்கர்ல நீங்க ராகு ரிங் போட்டீங்கன்னா அப்ப கேட் ஆய் வந்து லெஃப்ட் ஃபிங்கர்ல போடுங்க, ஏதோ ஒன். ஓகே, நீங்க ராகு ரிங்கும் போட்டாகணும், நீங்க கேட் ஆய் ரிங்கும் போட்டாகணும். கேட் ஆய் வந்து நீங்க சில்வர்ல போடுங்க, பவுன்ல போடக்கூடாது. நம்ம சொல்லியிருப்பேன், இந்த கேட் ஆய் ரிங் வந்து சில்வர்ல தான் போடணும், பவுனு போடக்கூடாது. இப்போ கேட் ஆய் பார்த்தீங்கன்னா கூட நீங்க ஜேம்ஸ்டோன் கடையில் போய் கேட்கலாம், அங்கே வச்சிருப்பாங்க. கேட் ஆய் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. சரி, அது நீங்க ஜேம்ஸ்டோன் பார்க்கலாம். மற்றபடி இந்த சுக்கிரனோட இந்த ஆப்பால் கிறிஸ்டல் இருக்கு. இப்போ யாரெல்லாம் கிறிஸ்டல்ல வந்து டைமண்ட் வாங்கி பாய்க்க முடியலையோ, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சுக்கிரனுக்கு வந்து நீங்க டைமண்ட் தான் பாய்க்கணும். ஓகே, அப்படி டைமண்ட் வாங்கி பாய்க்க முடியாட்டி நீங்க ஆப்பால் கிறிஸ்டல் பாய்க்கலாம். ஆப்பால் வேலை தான், பட் டைமண்ட் விலைக்கு அந்த வேலை இல்லை. ஸோ ஆப்பால் வந்து நீங்க பார்க்க போனா பிச்சை கையில பாய்க்கணும். ஓகே, ஸோ இப்போ யாருக்காச்சும் உங்களுக்கு கிறிஸ்டல் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தா இந்த பிளானட்ஸ்க்கு இந்த கிறிஸ்டல் போட்டால் பெனிஃபிட்னு எஸ்பெஷலி உங்க ராசிக்கு நீங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஸோ யார் உங்களில் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்க்க ஆரம்பிக்கலையோ இதை பாய்ங்க. கிறிஸ்டல்லாம் நீங்க அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம், பட் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது உங்களோட சேலஞ்சிலேருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக்லாம் டோர் திறக்க ஆரம்பிக்கும். சரியா? நம்பிக்கையோட இது வாங்கி பாய்ங்க, உங்களுக்கு சத்தியமா நல்ல காலம் பிறக்கும் இந்த வருஷம். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.